இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை அன்றும் இன்றும் என்றென்றும் நீ பாகம் 1 தன்னை தேடி. வாங்க கதைக்குள்ள போகலாம். 13 உடைந்த சத்தியம். அவனின் வார்த்தைகளில் உறைந்து நின்ற மாயா அவள் மேல் 4 ஜோடி கண்கள் கேள்விகளால் துளைத்துக் கொண்டிருப்பதை உணராமல் இல்லை. இந்த வார்த்தைகள் இவனுடையது இல்லை, மித்திரனுடையது. முதல் சந்திப்பில் மித்திரன் முகையிடம் கூறியது. இந்த விஷயம் மாயாவிற்கு தெரியும். ஆனால் அவள் பெற்றோர்களுக்கு தெரியாதே. அவர்களைப் பொறுத்தவரை அவன் கூறிய வார்த்தைகளின் அர்த்தம் வேறு விதமாகத்தான் ஒலித்திருக்கும். அவன் கூறிய வார்த்தைகளை மட்டும் வைத்துப் பார்த்தால் அவன் அவளை அவளை அவளுக்காக அவளுடைய குடும்பத்தை பார்க்க வந்ததாக தோன்றும். குழப்பமும் கேள்வியுமாய் அவனை பார்த்த மாயாவிற்கு உடனே அனைத்தும் விளங்கியது. அவன் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தியதே அவளின் குடும்பம் அவளை தவறாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். அதுதான் அவனது நோக்கமும் கூட. எதற்காக என்று யோசிப்பதற்கு தனி மூளை ஒன்றும் தேவையில்லை. வேறு எதற்காக? பழிவாங்குவதற்காகத்தான். நேற்று கோபமாய் நீயும் வேண்டாம் உன் பணமும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வந்தாளே, அதற்கு பழிக்கு பழி வாங்கத்தான் வந்திருக்க வேண்டும். கோபமாய் அவனை ஒரு கணம் முறைக்க, இல்லை இல்லை, இது கோபத்தை காட்டக்கூடிய நேரம் இல்லை. அவன் போட்ட சிக்கலை அவன்தானே அவிழ்க்க வேண்டும். கண்களின் ஜாடையினால் அவளை காப்பாற்றுமாறு கெஞ்சிய பின்னும் அவளின் கெஞ்சலை ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் அவளை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் அவன். அவளின் நிலையை பார்த்து கொண்டிருந்த அவனது விழிகள் குறும்பில் மின்னின. தனக்காக ஒரு விரலை கூட இவன் அசைக்கப் போவதில்லை என்று நன்கு உணர்ந்தாள் மாயா. அவனிடம் இருந்து உதவியை எதிர்பார்த்து நின்றால் காலம் முழுவதும் காத்திருந்து கொண்டேதான் இருக்க வேண்டும் என்று எண்ணியவாறு அவள் தன் பார்வையை தந்தையிடம் திருப்பி, அப்பா, இவர் என்னுடைய ப்ராஜெக்ட் மேனேஜர். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு புது ப்ராஜெக்டில் என்னை அசைன் பண்ணியிருக்கிறார்கள் என்று. அதனுடைய மேனேஜர் தான் இவர். ப்ராஜெக்ட் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது. இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறதால் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றதுக்கு குறிப்பிட்ட டைம் இல்லை. சில சமயம் காலையில சீக்கிரம் போக வேண்டியிருக்கும், சில சமயம் நைட் லேட் ஆகலாம். அதனால்தான் இந்த ப்ராஜெக்டில் இருக்கிற ஃப்ரெஷரோட வீட்டுக்கு போய் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசி அவங்களோட பாதுகாப்பை பற்றி கவலைப்பட வேண்டாம், அதற்கு தான் பொறுப்பு என்று புரிய வைக்கிறதுக்காகத்தான் எங்க மேனேஜர் வந்திருக்கிறார் என்றாள் கோர்வையாக. அவள் கூறிய பொய்யில் பெரிய பெரிய ஓட்டைகள் இருப்பது அவளுக்கே தெரியும். ஆனால் அதை பற்றியெல்லாம் யோசிக்க அவளுக்கு அப்பொழுது நேரம் இல்லை. அந்த நிமிடத்தில் அவளுக்கு என்ன தோன்றியதோ அதை அப்படியே கூறிவிட்டாள். அவளுடைய பொய்யை கண்டுபிடித்து யாராவது கேட்டால் அதற்கு பிறகு அதை பார்த்து கொள்ளலாம் என்று ஒரு அசட்டு தைரியத்துடன் தந்தையை பார்த்தாள். சவாலாக அவனை பார்த்து, அப்படித்தானே என்று ஆரம்பித்த போதுதான் அவனுடைய பெயர் கூட அவளுக்கு தெரியாது என்பது ஞாபகத்திற்கு வர, சார் என்று முடித்தாள். அவளின் முகத்தில் அவனை வென்றுவிட்டது போன்ற ஒரு உணர்வு. சவாலாக பார்த்த அவளுக்கு பதிலாக அவனின் ஒற்றைப்புறவம் மட்டும் ஏறி இறங்கியது. சாவதானமாக சோஃபாவில் இருந்து எழுந்து 2 கைகளையும் பேண்ட் பாக்கெட்டில் விட்டவாறு அவனுடைய முழு உயரத்திற்குமாய் நிமிர்ந்து நின்றவனின் பார்வை மாயாவின் மேல் மட்டும்தான் இருந்தது. இல்லை, நான் உன் குடும்பத்தை மட்டும்தான் சந்திக்க வந்தேன் என்றான் தீவிரமான குரலில். பதட்டத்தில் அவளது விரல்கள் பந்து போல இறுகின. அவள் கையில் மட்டும் ஏதாவது இருந்தால் அவளுக்கு வந்த கோபத்திற்கு அவனின் தலைமையிலேயே அதை போட்டிருப்பாள். அவனை பார்க்க பார்க்க அவளுக்கு கோபமாய் வந்தது. அவன் உருவாக்கிய சிக்கலிலிருந்து தப்பிக்க அவனும் வழி சொல்ல மாட்டான். குறைந்தபட்சம் அவள் வழிகாட்டினால் அதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாமல் அவளை அவள் குடும்பத்திடம் மாட்டி விடுவதிலேயே குறியாக இருக்கிறான். இவனை என்ன செய்வது? இவனுக்கு என்னதான் வேண்டும் என்று எரிச்சல் பொங்கினாலும் அதை காட்டும் நேரம் இது இல்லை. இவன் கூறியதை அவளின் பெற்றோர்கள் தப்பாய் எடுத்துக்கொள்ளும் முன் அவசர அவசரமாக, ஆமாம் அப்பா, இந்த ப்ராஜெக்டில் இருக்கும் ஒரே ஃப்ரெஷர் நான் மட்டும்தான். சோ நம்முடைய வீட்டிற்கு மட்டும்தான் வந்திருக்கிறார் என்றால் மூச்சை பிடித்தவாறு. மாயா கூறியது பாதி உண்மை என்றாலும் பாதி பொய்தான். இப்படியே இதை விடக்கூடாது. சமயம் பார்த்து தாயிடமும் தந்தையிடமும் நடந்தது அனைத்தையும் சொல்லிவிட வேண்டும். பொய் சொல்வதில் ஒரு பெரிய சிக்கலே அதை ஞாபகம் வைத்துக் கொள்வதில்தான். பொய் சொல்லி ஒரு நாள் கையும் களவுமாக மாட்டுவதை விட அவளே உண்மையை ஒத்துக்கொள்வதான் அவளுக்கும் நல்லது, அவளுடைய மனநிலைக்கும் நல்லது. பொய் சொல்கிறோம் என்ற பதட்டத்திலேயே அவளால் எத்தனை நாட்களை கடத்த முடியும் என்று மனதிற்குள் முடிவு செய்தாள். அவளின் முகமாற்றங்களை பார்த்து கொண்டிருந்தவன் என்ன நினைத்தானோ, அதற்கு மேலும் அவளை கஷ்டப்படுத்த வேண்டாம் என்று எண்ணியது போல, ஐ ஆம் முகில், ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆஃப் ஹெரிடேஜ் டிசைன் ப்ராஜெக்ட் என்று கூறிவிட்டு தன்னுடைய விசிட்டிங் கார்டை மாயாவின் தந்தையிடம் நீட்டினான். பெயரை தவிர அந்த விசிட்டிங் கார்டில் எதுவுமே இல்லை. எந்த கம்பெனி என்பது கூட இல்லை. சோழன் அவருடைய இத்தனை வருட கால வேலை அனுபவத்தில் அந்த விசிட்டிங் கார்டை வாங்கி பார்த்தவுடனே இது கண்டிப்பாய் விவிஐபி உடைய கார்டு என்பதை எளிதாய் புரிந்து கொண்டார். திடீரென்று குடும்பத்தை பார்க்க வருகிறேன் என்று அவர்களின் வீட்டுக்கு வந்த இளைஞனையும் அதற்கான காரணம் என்று அவர்களின் மகள் கூறிய கதையையும் முழுவதுமாய் நம்ப முடியாவிட்டாலும் அதை அந்நியனை வைத்துக்கொண்டு அவர்களின் மகளிடம் கேட்பது நாகரிகமாக இருக்காது என்ற எண்ணத்தில் வேறு எதையும் மாயாவிடம் கேட்கவில்லை அவளின் பெற்றோர்கள்.
முகிலின் பார்வை அவனின் கைக்கடிகாரத்தில் விழுந்து மீண்டும் மாயாவின் பெற்றோரிடம் வந்து நின்றது. சாரி, எனக்கு இன்னும் அரை மணி நேரத்தில் ஒரு மீட்டிங் இருக்கிறது. அதில் மாயாவும் கலந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது கிளம்பினால்தான் போய் சேர சரியாக இருக்கும். அடுத்த முறை வரும்போது மாயா உங்களிடம் சொல்லிவிட்டாளா என்று கேட்டுவிட்டே வருகிறேன் என்றான் மிதமாக. இல்லை, அதனால் ஒன்றுமில்லை. நீங்கள் எப்பொழுது வருவதனாலும் வீட்டிற்கு தாராளமாக வாருங்கள் என்று திடுதிப்பு வந்ததால்தான் என்று இழுத்துவிட்டு, காஞ்சனா, சாருக்கு காபி கூட கொடுக்கவில்லையே என்றார் மாயாவின் தந்தை சோழன். ஓ, நான் இப்பொழுதே என்று சமையலறை பக்கம் செல்ல எத்தனித்த மாயாவின் தாயிடம், பரவாயில்லை, அடுத்த முறை வரும்போது கண்டிப்பாய் காபி குடித்துவிட்டே போகிறேன். வெண்பற்கள் தெரிய அழகிய சிரிப்புடன் அவளுடைய அன்னைக்கு பதிலளித்தவனை பார்த்தவளுக்கு, அவள் பார்த்தவன் இவன்தானா? இவனுக்கு சிரிக்க கூட தெரியுமா? அதுவும் இவ்வளவு அழகா என்று ஒரு கணம் வாய் பிளந்து நின்றவள் அவன் பார்ப்பதற்கு முன் தன்னை சுதாரித்துக் கொண்டு, அம்மா, அப்பா, நான் போய்விட்டு வருகிறேன். ஃப்ரீயானதும் கால் பண்ணுகிறேன். பை பை என்று அவசரமாய் கூறிவிட்டு முகிலை பின்தொடர்ந்தாள். வெளியே வந்து பார்த்தவளுக்கு அவளின் வீட்டிற்கு முன்னே நின்ற பென்ஸ் காரை பார்த்து கண்கள் விரிந்தது. இதை மட்டும் அவள் பெற்றோர்கள் பார்த்தால் என்ன சொல்லுவார்கள்? எந்த ப்ராஜெக்ட் மேனேஜரிடம் ஹை அண்ட் பென்ஸ் கார் வாங்குவதற்கான வசதி இருக்கும்? நல்ல வேளையாக அவளை வழியனுப்ப யாரும் வெளியே வராததால் இந்த கேள்வி வராமல் தவிர்க்க முடிந்தது. வேறு வார்த்தை எதுவும் சொல்லாமல் அவளுக்கு காரின் பின் கதவை திறந்துவிட்டு காரின் மறுபக்க கதவை திறந்து அவனும் பின் சீட்டில் அமர்ந்து கொண்டான். ஆமாம் ஆமாம், இதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை. இந்த ஜென்டில்மேன் தனம் வீட்டில் அவளுக்கு பிரச்சனை உண்டாக்குவதற்கு முன் வந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். மனதில் அவனை திட்டியவாறு அமைதியாக காரில் ஏறி அமர்ந்தாள். கிட்டத்தட்ட 45 நிமிடங்களாக வெளியே பார்த்து வந்ததில் மாயாவிற்கு கழுத்து வலிக்க ஆரம்பித்தது. காரின் உள்ளே ஏறியதும் ஏதாவது சொல்வான், அடுத்த 5 நிமிடங்களில் எங்கே போகிறோம் என்று சொல்வான் என்று காத்திருந்தவளுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் மிச்சம். ஒரு தடவை எதற்கு அவன் சொல்வான் என்று காத்திருக்க வேண்டும்? நாமே கேட்கலாம் என்று தோற்றிய எண்ணத்தை உடனே அகற்றிவிட்டாள். காருக்குள் அவர்கள் இருவர் மட்டும் இருந்திருந்தால் கேட்டிருப்பாள். ஆனால் மூன்றாவது ஒரு நபராக காரை ஓட்டி வந்த அவனின் செக்ரட்டரி முன் என்னவென்று கேட்பது, எப்படி கேட்பது என்று விளங்காமல் பாழாவிருந்து விட்டாள். இப்படியே அந்த 45 நிமிட பிரயாணமும் எந்த ஒரு வார்த்தை கூட இல்லாமல் சென்றது. அவன் கீபோர்டை தட்டும் சத்தத்தை தவிர அந்த காருக்குள் எந்தவித சத்தமும் இல்லை. அதுவரை அமைதியாய் அவனுடைய லேப்டாப்பையே பார்த்திருந்தவன் கார் ஒரு 4 வழி பாதையை அடைந்த போது, இங்கே வலதுபுறம் காரை திருப்பி நிறுத்து, இங்கே இருந்து கேப் புக் பண்ணி ஆபீஸ் போயிடு, நான் சைன் பண்ணிய டாக்குமெண்ட்ஸ் அனைத்தையும் உனக்கு மெயிலிலும் ஃபேக்ஸிலும் அனுப்பிவிட்டேன், நான் திரும்பி வரும் வரை எனக்கு எந்த கால்ஸும் வரக்கூடாது என்று தன்னுடைய செக்ரட்டரிக்கு ஆணையிட்டான். ஓகே சார் என்ற பதிலுடன் காரை விட்டு இறங்கி சாவியை முகிலிடம் கொடுத்துவிட்டு கார் நின்றிருந்த இடத்திலிருந்து எதிர் திசையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் அந்த செக்ரட்டரி. டிரைவர் சீட்டில் அமர்ந்தவாறு பின்னால் இருந்த மாயாவை பார்க்காமலேயே முன்னால் வந்து உட்கார் என்று பணித்தான். அவன் கூறியபடி முன்னால் வந்து அமர்ந்தாள் மாயா. அத்தோடு பேச்சு முடிந்துவிட்டது என்பது போல வண்டியை கிளப்பினான். ஏற்கனவே இந்த பயணத்தில் பாதி நேரம் போய்விட்டது. இனி எங்கே போய் இதற்கு அப்புறம் அவள் எப்பொழுது ஆபீஸ் போவது? ஆபீஸிற்கு லேட்டாக வருவாள் என்று ஒரு வார்த்தை கூட கவிதாவிடமோ அவளின் மேனேஜரிடமோ அவள் சொல்லவில்லை. நாம் எங்கே போகிறோம்? எப்பொழுது ஆபீஸ் போவது? ஏற்கனவே ரொம்ப லேட் ஆகிவிட்டது. நான் என் மேனேஜரிடம் கூட சொல்லவில்லை என்றால் குற்றம் சாட்டும் பாவனையில். சாலையில் இருந்து கண்களை எடுக்காமலேயே, உன்னுடைய ப்ராஜெக்ட் மேனேஜர் நான் தானே என்றான் ஒற்றை வரியில். மாயாவிற்கு அவளுடைய நாக்கு நுனியில் பல கேள்விகள் கேட்பதற்கு துடித்துக் கொண்டிருந்தன. ஆனால் என்ன பயன்? இவனிடம் கேள்வி கேட்டால் இரண்டில் ஒன்றுதான் நடக்கும். ஒன்று, எந்த கேள்விக்கும் பதில் வராது. இரண்டாவது, ஏதாவது நக்கலாய் பதில் வரும். கத்திரிக்காய் முற்றினால் கடைவீதிக்கு வந்துதானே ஆக வேண்டும். அப்போது பார்த்துக் கொள்ளலாம் என்ற முடிவுடன் அவனைப் போலவே மௌன விரதத்தை கடைபிடிக்க ஆரம்பித்தாள் அவளும். கிட்டத்தட்ட 1 மணி நேர பயணத்திற்கு பின் அந்த கார் ஒரு வெறிச்சோடிய ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் ஒரு பெரிய முரட்டு இரும்பு கதவின் முன்னால் போய் நின்றது. காரை விட்டு இறங்குமாறு அவளை பணித்துவிட்டு அந்த கதவிலிருந்து சில அடிகள் தள்ளி காரை பார்க் பண்ணிவிட்டு அந்த பெரிய முரட்டு இரும்பு கதவின் முன்னால் வந்து நின்றான் முகில். அவனை விட்டு சிறு அடிகள் தள்ளியே நின்றாள் மாயா. அந்த கதவின் மேலே கொட்டை கொட்டை எழுத்துக்களில் தனியார் இடம், அத்துமீறி நுழைந்தால் தண்டிக்கப்படும் மற்றும் நாய்கள் ஜாக்கிரதை போர்டுகள் தொங்கிக் கொண்டிருந்தன. இந்த பெரிய கோட்டை கதவை ஏறி முடிப்பதற்கே பல மணி நேரம் ஆகும். அப்படி இருக்க இத்தனை பயமுறுத்தல்கள் தேவையா என்று மனதிற்குள் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள். சில நிமிடங்களாகியும் கதவை திறக்க யாரும் வரவும் இல்லை. அவனும் கதவை திறக்காமல் நின்றதைக் கண்டு குழப்பத்துடன் அவனை பார்த்தாள் மாயா. வானுயர நின்ற அந்த கோட்டை கதவை பார்த்தவளுக்கு கனவில் அவள் கண்ட குகை ஞாபகத்திற்கு வந்தது. இதுதான் அந்த குகையா? கனவுப்படி பார்த்தால் நவீன் அல்லவா என்னை இங்கு கூட்டி வந்திருக்க வேண்டும். அவள் கண்ட கனவையும் கண்முன்னே நிற்கும் நிஜத்தையும் ஒப்பிட்டு பார்த்தவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. இதற்கு மேல் வாயை மூடிக்கொண்டிருக்க முடியாது என்று அவனை பார்த்த மாயா அவன் கண்களில் கண்ட குழப்பத்தைக் கண்டு ஒரு கணம் கலங்கினாள். ஒருவேளை உள்ளே அவளை அழைத்துச் செல்லலாமா வேண்டாமா என்று யோசிக்கிறானா? இவ்வளவு தூரம் கூட்டி வந்துவிட்டு திரும்பி போன்று சொல்லிவிடுவானோ?
இங்கே என்னை விட்டுவிட்டு செல்வதென்றால் ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த இடத்தில் தன்னந்தனியாக அவள் எப்படி இருப்பாள்? ஒதுங்கி நிற்பதற்கென்று ஒரு மரம் கூட இல்லை. தள்ளி நின்றவளை பக்கத்தில் வருமாறு ஜாடை காட்டி அவள் அருகே வந்தவுடன் கதவைத் திற என்றான் கட்டளையிடும் குரலில். என்னது? அதிர்ச்சியோடு அவனை பார்த்தாள் மாயா. திகைப்புடனும் குழப்பத்துடனும் அந்த கோட்டை கதவையும் முகிலையும் மாறி மாறி பார்த்தாள் மாயா. யானை முன்னே நிற்கும் சிற்றெரும்பு போல இருக்கும் அவளால் எப்படி இந்த கதவை திறக்க முடியும்? 6 அடி உயர முகில் கூட அந்த கதவின் முன்னால் குள்ளமாக தெரியும் போது அவள் எம்மாத்திரம்? தான் தவறாக கேட்டுவிட்டோமோ என்ற எண்ணத்தில் மீண்டும் அவன் முகத்தை பார்த்தாள். அவளின் சந்தேகத்தை உணர்ந்தவன் போல அவள் கேட்டது சரிதான் என்று ஆமோதிக்கும் வகையில் தலையசைத்தான். உண்மையிலேயே அவன் அவளைத்தான் கதவை திறக்க சொல்கிறான் என்று புரிந்ததும் அவளுடைய கை கால்கள் வேர்க்கத் தொடங்கியது. அவள் அவனுடைய ஆபீஸில் வேலை பார்ப்பவளாக இருக்கலாம். அதற்காக இந்த முரட்டு கதவை அவளால் எப்படி திறக்க முடியும்? மாயா என்றுமே அவளை பலவீனமானவள் என்று நினைத்தது கிடையாது. ஆனால் அதே சமயம் அவள் பாடி பில்டரும் கிடையாதே. அப்படி இருக்க இந்த முரட்டு கதவை அவளால் எப்படி திறக்க முடியும்? அவன் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லாமல் போக, மாறாக அவளுக்கு வழிவிடுவதைப் போல நகர்ந்து நின்றான் அவன். அவனிடமிருந்து எந்த உதவியும் கிடைக்கப் போவதில்லை என்று நன்கு தெரிந்தவுடன், இன்னைக்கென்று எதுவும் காலையில் சாப்பிடவில்லையே, இப்படி ஒன்று நடக்கும் என்று தெரிந்திருந்தால் நன்றாக சாப்பிட்டு வந்திருப்பேனே. மனதில் புலம்பியவாறு அவளின் இரு கைகளையும் அந்த இரும்பு கதவின் மேல் வைத்து அவளால் முடிந்தவரை பலமாக தள்ளினாள். தள்ளியவள் ஒரு கணம் அதிர்ச்சியில் வாய் பிளந்து நின்றாள். அவளுடைய ஒரே தள்ளலில் இறகால் செய்ததைப் போல அந்த கதவு திறந்து கொண்டது. உண்மையிலேயே அவள் அவ்வளோ பலசாலியா? அல்லது இந்த கதவு மற்றவரை பயமுறுத்துவதற்காக மட்டும் வைத்திருக்கிறார்களா? திகைத்த பார்வையுடன் தள்ளி நின்ற முகிலை பார்த்தாள். திரும்பி பார்த்தவளுக்கு இன்னொரு பேரதிர்ச்சி. ஏளனமோ கிண்டலோ இல்லாமல் முகில் அவளை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தான். ஒரு கணம் அவனுடைய சிரிப்பில் நெஞ்சு அடைப்பது போல் இருந்தது அவளுக்கு. மித்ரன் அழகா இல்லை முகில் அழகா என்று அவளையும் அறியாமல் அவளுள்ளே எழுந்த கேள்விக்கு 2 பேரும் பார்க்க ஒன்றாய்த்தானே இருக்கிறார்கள். ஆனால் இந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரி அலையாளையான கிராப் முடியும், அந்த சிரிப்பில் மின்னிய கண்ணும், மெலிதாய் தெரிந்த வெண்ணிற பற்களும், உடலை ஒட்டி போட்டிருந்த வெள்ளை ஃபார்மல் ஷர்ட்டும் அவளின் எண்ணப்போக்கை முகிலின் கரார் குரல் கலைத்தது. வா போகலாம். ஒரு கணம் தன்னுடைய எண்ணப்போக்கை நினைத்து அவளுக்கே அவமானமாய் இருந்தது. அவ்வப்போது அவனை நோக்கி பாய்ந்த விழிகளை அவளால் தடுக்கவும் முடியவில்லை. சிரித்த முகத்திலிருந்து சுளித்த முகத்திற்கு அவனது முகம் நிமிடத்தில் மாறியது. உங்களுக்கு சுளித்த முகத்தை விட சிரித்த முகம்தான் அழகாக இருக்கிறது என்று சொல்வதற்கு மாயாவின் வாய் துரு துரு என்றது. ஆனால் அப்படி சொல்வதற்கு அவர்களுக்குள் குறைந்தபட்சம் சுமூகமான பழக்கமாவது இருக்க வேண்டும். இங்குதான் அப்படி ஒன்றும் இல்லையே. பணத்தை தூக்கி வீசி விலகிக்கொள் என்று சொன்னவன் தானே இவன். மறந்து போயிருந்த அனைத்தும் ஒவ்வொன்றாய் நினைவு வர அவளின் மேலேயே அவளுக்கு கோபம் வந்தது. முகத்தை பார்த்து ஏமாந்து விடாதே மாயா என்று தனக்குத்தானே எச்சரித்துக் கொண்டு அவனை விட்டு சில அடிகள் விலகியே நடந்தாள். இவ்வளவு பெரிய கோட்டை கதவின் பின்னே கோட்டை போன்ற ஒரு அரண்மனையோ அல்லது கனவில் கண்டது குகையோ இருக்கும் என்று எண்ணியவளுக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சியது. கதவே வெறும் பார்வைக்காக வைத்திருக்கும் போது வேறு என்ன எதிர்பார்க்க முடியும் என்று தன்னையே கணிந்து கொண்டு அந்த நீண்ட சாலையில் நடக்கலானார்கள். அந்த காலத்தில் இருந்தது போன்று கல்லாலும் மண்ணாலும் உருவாக்கிய சாலை அது. இப்பொழுது இருக்கும் தார் சாலை அல்லது. சாலையின் இரு மருங்கிலும் ஆலமரம், வேப்ப மரம், மாமரம் என்று வரிசை முறையில் ஓங்கி வளர்ந்திருந்தன. இத்தனை மரங்கள் இருந்தும் கண்ணு கெட்டிய தூரம் வரை பறவைகளோ சிறு விலங்குகளோ இல்லை. சுமார் 15 20 நிமிடங்களாய் நடந்த பிறகு அந்த விசாலமான சாலை ஒரு பெரிய உயரமான மரங்கள் நிறைந்த ஒரு சிறு குறுகிய பாதையில் ஒடுங்கியது. அவள் கனவில் கண்ட அந்த காடும் இதுவும் ஒன்றோ என்று அவள் மனதில் எழுந்த எண்ணத்தை அவளால் ஒதுக்கித் தள்ள முடியவில்லை. நெருங்கி நெருங்கி உயரமாய் வளர்ந்திருந்த மரங்களால் அடர்ந்திருந்த அந்த காட்டைத் தவிர அதற்கு அப்பால் என்ன இருக்கிறது என்று எதுவுமே தெரியவில்லை. காட்டுக்குள் போகும் பாதையும் அவள் கண்களுக்கு புலப்படவில்லை. பாதையே தெரியவில்லையே, இதற்குள் எப்படி போவது என்ற கேள்வியுடன் முகிலை பார்த்தாள். அவளின் கண்களில் இருந்த கேள்வியை அறிந்தவன் போல மிகவும் தீவிரமான குரலில், எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடு. இந்த காட்டை கடக்கும் வரை என் கூடவே தான் வர வேண்டும். நான் சொல்வதை நீ கேட்க வேண்டும் என்றான் அவளின் முன்னே அவனின் உள்ளங்கையை நீட்டியபடி. ஆனால் எதற்காக? தயக்கத்துடன் கேட்டாள் மாயா. நீ விரும்பியவாறு இதில் நீ பங்கு பெற வேண்டும் என்றால் இந்த சத்தியத்தை நீ செய்தே ஆக வேண்டும். நான் சொல்வதையும் கேட்டே ஆக வேண்டும். அதற்கு உனக்கு சம்மதம் இல்லை என்றால் இப்பொழுதே வந்த வழியில் திரும்பி சென்று விடலாம். அதற்கு அப்புறம் அவரவர் வாழ்க்கையை அவரவர் பார்த்து கொள்ள வேண்டியதுதான் என்றான் கடுமையான குரலில். அவனுடைய வார்த்தைகள் அவளை குழப்பினாலும் அவன் கேட்ட சத்தியத்தை செய்வதில் தவறு ஒன்றும் இருப்பதாக அவளுக்கு தோன்றவில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக அவனை நம்பி இவ்வளவு தூரம் தனியாக வந்திருக்கிறாள். இந்த காட்டுக்குள் போகும் வழியும் அவளுக்கு தெரியாது. அப்படி இருக்க அவன் கேட்ட சத்தியம் செய்வதில் பெரிதாக என்ன வந்துவிடப் போகிறது?
நீட்டி அவனது கைகளின் மேலே அவளது கையை வைக்கப் போனவளை அவனது குரல் தடுத்தது. பொறு. இப்பொழுது என்ன என்பது போல் அவனை பார்த்தாள் மாயா. அவளின் பார்வையை அலட்சியம் செய்துவிட்டு அவளது முழங்கையை பிடித்து சில அடிகள் முன்னே நடந்து காட்டுக்குள் சென்றான். இருவரும் காட்டினுள் வந்தபின் மீண்டும் அவள் முன்னே அவனது கையை நீட்டினான். இப்பொழுது செய் என்றான். மறுபேச்சு இல்லாமல் அவளின் கையை அவனின் கைமேலே வைத்துவிட்டு, சத்தியம் போதுமா என்றாள். இதற்கு அப்புறமாவது சத்தியம் வாங்கியதற்கான காரணத்தை சொல்வான் என்று எதிர்பார்த்தவளுக்கு அவனுடைய வெறும் குட் என்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் பதிலாக கிடைத்தது. காட்டின் முன்னே இருந்த குறுகலான பாதைக்கு அவர்கள் வந்தபோது மணி சுமார் 11 அல்லது 12 தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த காட்டுக்குள் காலடி எடுத்து வைத்த பின் நெருக்கமாய் வளர்ந்திருந்த மரங்களால் அந்த காட்டுக்குள்ளே விழுந்த சூரியனின் வெளிச்சம் மிக குறைவாகத்தான் இருந்தது. உள்ளே தெரிந்த வெளிச்சத்தை வைத்து பார்த்தால் மணி 6 7 ஆகியிருக்கும். உள்ளே செல்ல செல்ல முன்னிருந்த பாதையும் தெரியவில்லை. போக போக மெலிதாய் தெரிந்த வானமும் தெரியவில்லை. சில அடிகள் உள்ளே சென்றதும் திடீரென்று அவளின் காலின் மீது ஏதோ ஓடிப்போக ஒரு உதறலில் அவன் மீது மோதிக்கொண்டாள். அவளுடைய பதட்டம் அவனையும் தொற்றிக் கொண்டது போல, என்னாச்சு என்று பதட்டத்துடன் அக்கறையாய் அவளை நோக்க, அவனை பார்த்ததில் இருந்து இதுதான் முதன் முறையாக அவன் முகத்தில் அவள் உணர்ச்சியை பார்த்தாள். அவனுடைய அக்கறையை கண்டறியாத அவளுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல், ஒன்றுமில்லை, ஏதோ காலின் மேல் ஏறி ஓடியது போல் இருந்தது என்றாள். அவனின் முகம் தெரியாததைக் கண்டு, ரியலி ஐம் ஃபைன் என்றால் அவனுக்கு ஆறுதல் தரும் குரலில். ஏதோ ஒன்று அவன் மனதை உறுத்த சில வினாடிகளுக்கு பின், கவலைப்படாதே, எந்த தீங்கும் உன்னை நெருங்குவதற்கு ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன் என்றான் உணர்ச்சி மேலிட்ட உறுதியான குரலில். ஒரு வினாடி தயங்கிய பின் அவளது கரத்தை அவன் கரங்களால் அழுந்த பற்றிக் கொண்டான். அவனது கைப்பிடியில் மாயாவுக்கு மெலிதாக வலிக்கத்தான் செய்தது. ஆனால் அந்த வலியை விட அவனின் கை அணைப்பில் நெடுநாளாய் பழகியது போன்ற ஒரு பிரமை. எப்பொழுதும் உன்னை பார்த்துக் கொள்வேன் என்று அவளுக்கு அவன் கொடுக்கும் சத்தியம் போல தோன்றியது அவனது கையணைப்பு. அவளின் கரத்தில் அழுந்த பற்றியிருந்த அவனது பிடியை தளர்த்தினானே தவிர அவளது கைகளை விடும் எண்ணம் அவனுக்கு இருந்ததாக தெரியவில்லை. வேறு ஏதேனும் இடையில் வந்து நீ தடுமாறிவிட்டால், அதனால் இந்த பாதையை கடக்கும் வரை உன்னுடைய கையை நான் பிடித்திருப்பதே நல்லது என்று அவளை பார்க்காமலே பொதுவாக கூறினான். முகில் கூறிய வார்த்தைகள் அவளுக்காக கூறியவையா அல்லது அவனுக்காக கூறியவையா என்று மாயாவிற்கு தெரியாது. இருவரும் ஒருவராக காட்டுக்குள் முன்னேறி சென்றனர். காட்டுக்குள் போக போக எந்தவித வெளிச்சமும் உள்ளே போக முடியாதபடி இருள் கவ்வி பார்ப்பவர் உள்ளத்தில் பயத்தை உண்டாக்கும் தோற்றத்தை உண்டாக்கியது. முகிலின் அருகாமையினாலோ அல்லது பார்த்து பார்த்து அந்த இருட்டு அவளுக்கு பழகியதாலோ என்னவோ அந்த பயம் அவளுக்கு தோன்றவில்லை. எங்கிருந்து வந்தது என்று தெரியாமல் அந்த இருள் கவ்விய காட்டுக்குள் அவர்களின் பயணத்திற்கு வழிகாட்டுவது போல் திடீரென்று அவர்களின் முன்னே மின்மினி பூச்சிகள் அணிவகுக்கத் தொடங்கின. இத்தனை சிறிய உடலுக்குள் இருந்து இவ்வளவு பெரிய வெளிச்சமா? அந்த மின்மினிகளின் ஒளியை பார்க்க பார்க்க அவற்றை தொட்டு பார்க்க வேண்டும் என்ற மாயாவின் ஆவல் பெருகத் தொடங்கியது. அவளின் மறுகரத்தை தூக்கி அந்த மின்மினி பூச்சியை தொடுவதற்காக கையை உயர்த்தினாள். அவள் கையை தூக்கிய அதே நேரம் அவர்களின் இடப்பக்கத்தில் இருந்த காடு முழுவதும் விளக்குகளால் கொழுந்துவிட்டு எரிவது போல் ஜொலிக்கத் தொடங்கியது. அனைத்து மலர்களும் வானவில் வண்ணத்தில் செய்த வைரங்கள் போல கண்களை கூசும் அளவிற்கு மின்ன ஆரம்பித்தன. அந்த வானவில் வண்ணம் வைர மலர்களின் மேல் தங்க தேனீக்கள் ரீங்காரமிட்டன. மெல்லிசையை போல் ஒலித்த அந்த தேனீக்களின் ரீங்காரம் அந்த அமைதியான காடு முழுவதும் எதிரொலித்தது. நடந்து கொண்டே இருந்தவள் எப்பொழுது நின்றாள் என்று அவளுக்கும் தெரியாது. அந்த தீப்பிழம்பாக எரியும் காட்டிற்கு போட்டி போடுவது போல மாயாவின் கண்களும் பிரகாசமாக ஒளிர்ந்தன. பாதியிலே அவள் நின்று விட்டதை உணர்ந்த முகில் அவள் புறமாய் திரும்பினான். அவள் கண்களில் ஒளிவிட்ட பிரகாசத்தைக் கண்டு ஒரு கணம் நின்று துடித்தது அவனின் இதயம். வா போகலாம். அவனது குரல் அவனையும் அறியாமல் கெஞ்சியது. எனக்கு அங்கு போக வேண்டும் என்றாள் பிடிவாதமாக. கையை நீட்டி அந்த ஜொலிக்கின்ற காட்டை காட்டினாள். நீ எனக்கு சத்தியம் செய்திருக்கிறாய், ப்ளீஸ் என்றான் கரகரத்த குரலில். முகிலின் குரல் எங்கேயோ தூரத்தில் இருந்து கேட்பது போல் அவளுக்கு கேட்டது. திரும்பி முகிலை பார்க்க வேண்டும் என்று அவள் அறிவு அவளுக்கு சொல்லியது. ஆனால் அவள் கண்களோ அந்த தேவலோகம் போன்ற காட்சியை விட்டு நகரமாட்டேன் என்று அதிலேயே நின்றது. உடலும் மனமும் அவள் வசமிழந்து அந்த காட்டை நோக்கி போகத் துடித்துக் கொண்டிருந்தது. முகிலின் ஆற்றொணா வேதனையுடன் கூடிய கெஞ்சல்களையும் மீறி அந்த காட்டை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தாள். இல்லை, அடி எடுத்து வைக்க முயன்றாள். குழப்பத்துடன் மீண்டும் அந்த காட்டை நோக்கி நகர முயற்சித்தாள். என்ன முயன்றும் அவளால் இருந்த இடத்தை விட்டு நகர முடியவில்லை. குழப்பமும் கேள்வியும் ஒன்றுடன் ஒன்று போட்டியிட முகிலை பார்த்தாள் மாயா. அவளின் கேள்விக்கு பதில் முகிலுக்கு தெரியும் என்று அவளின் உள்ளுணர்வு கூறியது. அவளது பார்வையில் அவனது கண்களும் முகமும் கடினமுற, இந்த காட்டுக்குள் செய்யும் சத்தியத்தை மீற முடியாது. அப்படி மீறினால் அதற்கான விளைவுகளை அனுபவித்தே ஆக வேண்டும் என்றான் அமைதியான குரலில். அதற்கு மேல் கண நேரமும் தாமதிக்காமல் அவளை பற்றியிருந்த அவனது பிடியை இறுக்கி அவளை அவனின் பலம் கொண்ட மட்டும் இழுத்து அந்த இடத்தை விட்டு அழைத்து வந்தான். சிறிது நேரம்தான் அவளால் அவனுடைய ஆர்வத்தை அடக்கி வைக்க முடிந்தது.
அடுத்து வந்த வினாடிகளில் சரமாரியாக கேள்விக்கணைகளை தொடுக்க ஆரம்பித்தாள் மாயா. உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? உண்மையில் இந்த இடம் எங்கே இருக்கிறது? என் கனவுக்கும் இந்த இடத்திற்கும் என்ன சம்பந்தம்? எதற்காக நாம் இங்கே வந்திருக்கிறோம்? இவ்ளோ இருட்டிலும் உங்களுக்கு எப்படி இவ்வளவு சுலபமா பாதை தெரிகிறது? அவை மந்திர மின்மினி பூச்சிகளா? இது எல்லாம் என் கற்பனையா? கனவா? இந்த காட்டின் மறுபுறம் என்ன இருக்கிறது? வைரங்கள் போல் மின்னுகிறதே, அது என்ன? சத்தியத்தை மீறினால் பின் விளைவுகளை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னீர்களே, மீறினால் அப்படி என்ன நடக்கும்? இதற்கு முன் யாராவது செய்த சத்தியத்தை மீறி இருக்கிறார்களா? அவர்களுக்கு என்ன நேர்ந்தது? அவளுடைய கடைசி கேள்வியில் முகிலின் கால்கள் கல்லாக அதே இடத்தில் உறைந்தன. அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாமல் அதே இடத்திலேயே நின்றான். அவளை பிடித்திருந்த அவனது பிடி மேலும் இறுகியது. அவனின் முகத்தை பார்க்க முடியாவிட்டாலும் அந்த கேள்வி அவனை வதைப்பதை அவளால் உணர முடிந்தது. கண்டிப்பாய் அவன் பிடித்த இடம் கன்றி போயிருக்கும் என்றது மாயாவின் மனது. சிறு தயக்கத்துடன் மெதுவாக திரும்பி அவள் முகத்தை பார்த்தான். அந்த கண்களில் தெரிந்த விவரிக்க முடியாத வலியை பார்த்த மாயாவிற்கு அவள் நெஞ்சை யாரோ கோடரியால் பிளப்பது போல இருந்தது. அவனின் வேதனை அவளையும் பாதிக்க, எதை செய்தாவது அவனின் வேதனையை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற ஒரே எண்ணம் விசுவரூபம் எடுக்க, தன் அறிவின் எச்சரிக்கையும் மீறி அவனின் கன்னத்தை தடவி ஆறுதல் சொல்வதற்காக அவளின் கையை உயர்த்தினாள். கையை அவனை நோக்கி மட்டும்தான் உயர்த்தியிருப்பாள். அவளின் கரம் அவனை தீண்டுவதற்கு முன் இடப்புறம் இருந்த காடு அக்னி பிளம்பாய் எரியத் தொடங்கியது. அவனின் வலியை மறந்தாள். அவனுக்கு ஆறுதல் கூற எண்ணியதையும் மறந்தாள். மறுபடியும் அந்த காடு அவளை அழைக்க அதை நோக்கி மீண்டும் ஒரு அடி எடுத்து வைத்தாள். என்ன ஆச்சரியம்! இந்த தடவை அவள் சொல்வதை கேட்டது அவளது உடல். அவளால் அந்த காட்டை நோக்கி நகர முடிந்தது. அடுத்த அடி எடுத்து வைக்கும் முன் அவன் குரல் அவளை தடுத்தது. சத்தியத்தை மீறியது யார் என்றுதானே தெரிய வேண்டும்? மீண்டும் தொடர்வதற்கு முன் அவளின் பதிலுக்காக காத்திருந்தான். அவன் விரும்பியபடி அவளது கவனம் அவன் புறம் திரும்ப, கொடுத்த சத்தியத்தை மீறியது நீதான் என்றான் கண்கள் கடினமுற. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை ரொம்ப சுவாரஸ்யமாக போய்கிட்டு இருக்கா? அடுத்த அத்தியாயத்தை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.